நம்மளுக்கு யாதும் ஊரே யாவலுக்கு இல்லைன்னா இந்த உலக மக்கள் எல்லாருமே சொந்தம் எனக்கு. ஐயா நானு இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே கரூர் தான். ஆமா ஆமா, உங்களுடைய கணக்கு வேறு என்னுடைய கணக்கு வேறு. எப்படி கணக்கு சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆமா ஆமா ஆமா. எப்படி புரிஞ்சு சொல்றீங்க? இப்ப கருவறையில என்ன இருக்கும்? கருவறையில தெய்வம் இருக்கும். என்ன சாமி அது? பத்ரகாளி, காளியம்மா, காளியத்தா, சில்வ விநாயகர். ஆமா அப்படித்தானே? ஆமா ஆமா. அது ஊர்ல சாமி வர சொல்லணும்னா ஊரை சொல்லிருக்க. நீ இப்படி மாத்தி சொல்லிதான் தமிழ் தெரியலன்னு சொன்னாங்க. காளியம்மா, காளியம்மா இருக்கு, பத்ரகாளி, சில்வ விநாயகர் இருக்காரு. ஆமா. இந்த அம்மா எங்க இருப்பாங்க? கருவறையில இருப்பாங்க. கருவறையில. ஆமா. ஒரு மனிதன் பிறக்கிற அப்படின்னா இங்க பிறக்குவான். கருவறையில இருந்துதான். பெற்ற தாயினுடைய கரூர் கருவறையில இருந்து தான் உற்பத்தி வெளியாகிறான். ஓஹா. ஒரு மனிதனுக்கு பிறப்பு ஜனனம் இருக்கா இல்லையா? பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும். எல்லா மனிதனுக்கும் உண்டு. இது என்ன அப்படின்னா, வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த சாதி மதத்தில் யாரும் பிறக்கலாம். பிறந்தாலும் 4 பேருக்கு புல்லாம அவனா நல்லவன்ப்பா, அவன் உண்டு வேலை உண்டு அப்படி சொல்லணும். சரியா? 4 பேர் வாயில இருந்தாலே அவருடைய வாழ்க்கை சுபிச்சம் வராது. மனுஷன் பெரிய இம்சியா இருக்கு, இடைஞ்சலாத்தான் இருக்கு. காரணம் ஆசைனாலதாயா அழிவு சத்துருனா. ஆசைனாலதான் இந்த உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்க தவிர அதுக்குன்னு ஆசைப்படாம இருக்க கூடாது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம். பொன் செய்யும் மனம்னா முதல்ல மனசு வேணும். ஐயா, இந்த போதும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த போதும்னு சொல்றது தாய்மார்கள் மட்டும்தான். எப்படிங்க? தாய்மார்கள் மட்டும். ஆமா ஆமா ஆமா. ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சு வைங்களேன், அப்ப தாய்மார்கள் பாருங்க தலை மட்டும் தனியா ஆடும். என்ன அப்படி? வேணாம் 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 வேணாம், போதும் 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 போதும், முருகா 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 முருகா, தலை இப்படித்த ஆடும். ஆனா ஆண்களுக்கு பாருங்க 90 வயசானாலும் சரி தலை இப்படி ஆடாது. வேணும் 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 வேணும், இப்படிதான் தலை ஆடும். ஏதோ ஒரு கணக்குல சொல்றீங்க, பரவாயில்ல. எப்ப நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டு எப்ப நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்பதான் நல்லா இருக்க முடியும். பரவாயில்ல சொன்னீங்கல்ல, அதான் சொல்றேன்ல. அதுதான் ஆசையே அலை போல நாம எல்லாம் அதன் மேலே சொல்லியிருக்காங்க. பேராசை பெருநஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு மனிதனுக்கு 3 பிரதானம்: உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இடம். போதும், அதுக்கு மேல ஆசைப்பட்டதான் பிரச்சனை. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு மனிதனுக்கு இருக்க வீடு வேணும், மானத்தை காப்பாற்ற ஆடை வேண்டும், சாப்பாடு வேணும், உண்ண உணவு வேணும். அவ்வளவுதான். இது இருந்தால் தான் ஒரு மானிடன் நல்லா வாழ முடியுமே தவிர போதும் இது போதும். ஆனா தனக்குன்னு பிள்ளை பிறக்குது, மனைவி தாய் தகப்பு எல்லாம் இருக்காங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் கஞ்சி ஊத்துறோம்னா என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும், உழைக்கணும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடின உழைக்கணும். உழைத்தால்தான் உடம்பு நல்லா இருக்கும், தீய வழியில போக மாட்டான். வேர்வை சிந்தி உழைக்கணும். உழைத்தவன் யாருமே தீய வழியில போக மாட்டாயா? உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்கிறார். பிழைத்து வாழ வேண்டும், பிறர் பிழைப்பில் வாழ்கிறார். பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. செய்யலாம், தவறல்ல. களவும் கற்றுமரனா, களவும் கற்றுமர. நல்லா பேசுறீங்களே. காரணம் எல்லா பழக்க வழக்கம் இருக்கலாம், அது கணக்கா வச்சுக்கிறேன். ஆமா, ஆத்துல போட்டா கூட அளந்து ஓடுறேன். ஒரு கட்டிங் சாப்பிடுறீங்களா, அதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்த கட்டிங் போயிடக்கூடாது, பித்த உடம்புக்கு குப்புன்னு தூக்கி. அப்படி சொல்றாரு. சரியா? சரியா தானே சொல்றேன். எல்லாமே அளவோட வச்சுக்கிட்டோம்னா சொன்ன உடனே மாமா ஆமோதிச்சாரு. சரிதான். காருங்க, எதற்கு அளவு இருக்கு, அவ்வளவுதான். அளவுக்கு மீறும் பொழுதுதான் இப்ப கணக்கு போடுறான். கணக்கு சரியா போட்டு வந்தா அந்த கணக்கு சரின்னு ஒத்துக்குறாங்க. கணக்கு மாறும் பொழுது என்னாக? சரி பார்க்கணும், பிணக்கு ஏற்பட்டுரும். சரி பார்க்கணும். பாருங்களேன், ஊர் திருவிழா முடிஞ்ச உடனே உட்காந்து கணக்கு பார்ப்பாங்க. பெரிய ஆளுங்க பூரா ஒண்ணு கூடி உட்காந்து, எப்ப எவ்வளவு செலவாச்சு, கும்பாசுக்கு எவ்வளவு செலவாச்சு, நாடகத்துக்கு அளவு, மைசூருக்கு எவ்வளவு, இது எல்லாம் கணக்கு போடுவாங்க. இது கணக்கு போடு சரியா கணக்கு இருந்தா தான் ஊர் மக்கள் அளவு ஏத்துக்குவாங்க. ஐயா, மாறி போயிட்டா ஏத்துக்குவாங்க. அதுல ஒரு 50-20 குறைஞ்சா கூட சரி விடுப்பா விடுவாங்க. அதுல 5000-10,000 குறையுதுன்னா தான் ஏன் 10,000 குறையுது, ஏன் 5000 குறையுது, இது எங்க போச்சு அப்படி கணக்கு. ஆமா ஆமா, இதுல 1000 கணக்கு இருக்குங்க. உலகத்துல எல்லாருமே நம்ம கடமைப்பட்டவர்கள் தான். என்ன தெரியுமா? தாய்க்கு மட்டும், பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நாமெல்லாம் கடமைப்பட்டவர்கள். அது 7 ஜென்மத்துக்கு நம்ம அதை அடைக்கவே முடியாது. உலகத்தை அதான் என்ன, மாதா பிதா குரு தெய்வம்னா. ஆமா, நீ பெற்ற தாய் நல்லா மதிப்பீங்களோ? அப்புறம் அம்மா தானேங்க எல்லாமே. இந்த உலகம் உண்மை காரணமே அம்மா தானேங்க. அம்மா இல்லாம நம்ம வர முடியும். உலகத்து தாயை மதிக்கணும். இந்த கொரோனா நேரத்தில் எங்க மாமா சுரதா மாமா எனக்கு ராமதாஸ் வீட்டுக்கு வந்து அரிசி கொடுத்தாரு. அரிசி, சாப்பாடு, பாத்திரம் பண்ண எல்லாம் கொடுத்தாரு. மாமா கொடுத்துட்டாரு. நம்ம 100 ஆண்டுகள் வர முடியல. இதுக்கு மேல பெரிய பெரிய அதிகாரி அவர் இருக்கணும்.
இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன மனசு வேணுமா இல்லையா? வண்டியில வச்சு எங்க ஊருக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு. ஆமாமா எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. உங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்தாரு. எனக்கு அக்கௌண்ட்ல அண்ணன் 1 லட்சம் ரூபாய் போட்டு சரி சரி சரி. சேவாரியா இன்னும் போட்டு விடல. காரணம் நல்ல மனசுக்காரு. அவர் இங்கிட்டு உள்ள ஏரியாவுக்கு நட நடிகை செஞ்சாரு. செய்வார். அவருக்கு தெரியாது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். சில பேர் முகத்தை பார்த்த உடனே ஐயா இவர் முகத்தை பாக்குறோம்னு கோவம். ஆமா ஆமா ஆமா. சில முகத்தை பார்த்தோம்னா இனிமே இந்த மூஞ்சில முழிக்கவே கூடாதுங்கிற மாதிரி வரும். சில பேர் மூஞ்சியை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். காரணம் என்ன தெரியுமா? அது உங்க முகத்தை பேசக்கூடிய விதங்கள் தான். உங்க முகத்தை பார்த்தானே ஐயா அப்பவே முருகனை பாக்குறது போல. அதான் உண்மை. என்னை பாத்தீங்கல்ல, இனிமேல் ஒரு குடும்பத்துல உங்களுக்கு குடும்பத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவு இது வராது. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நல்லா தான் பேசுறீங்க, கண்ணை மட்டும் காணாம குட்டி கண்ணு. என்னுடைய பிறவி அது. பாருங்களேன், எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி எதுவுமே அமையதில்லை. இங்க பாருங்க, ராமதாஸ் பாருங்க, நல்லா அழகா பாடுறாரு. ஆளு கருத்தாளா இருந்தாலும் நல்லா இருக்காரு. மண்டையில மசூர் இல்ல பாருங்க, அவருக்கு குறை இருக்கா? ஆனா தொண்டையில உசுர் இருக்கு. தொண்டையில உசுர் இருக்கு. அப்படி சொல்லுங்க. மண்டையில மயிர் போயிட்டாலும் வளமான ஒரு சாலியில ஆணை கொடுத்துருக்கா இல்லையா தொண்டையா? இப்ப தம்பி அது மட்டும் இல்ல விடவரே, நல்ல மனிதர், நல்ல மனது வேற. அதே இறைவன் கொடுத்தார். அதான் சொல்றேன், நல்ல எண்ணங்கள் வேணும். அதனாலதான் இன்னைக்கு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வீடு கட்டாரு. ஆமா, பாத்தீங்களா? என்ன காரணம்? அப்படி நல்ல எண்ணத்துக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை. அவருக்கு ஒரு குறை இருக்கு. தம்பியை பாருங்க, ஏராசுக்கு அவனுக்கு ஒரு குறை இல்ல. இன்னொரு பிரச்சனை அவருக்கு என்ன குறை அப்படின்னா, மாடு என்னமோ குத்திருச்சுன்னு சொன்னீங்களே, எப்படி மாடு இதுல எழுத்த பாக்கணுமே விடுவேன். மாடு குத்திருச்சு, எங்க அக்கா வந்துருச்சு. சரி 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 சரி. ஆமா, வரட்டுங்க மாப்பிள்ள. என்ன பார்க்கலாமா? வரட்டுங்க. போ பார். மாடு குத்துற கூட பெருசா தெரியல. போ குத்து. போ வா. இதா மணப்பறை பஸ் ஸ்டாண்ட்ல பருப்பு விட வைக்கிறோம் போல. பிளுத்தநாயக்கப்பட்டி. என்ன ஊரு? இழுத்தடிச்சாம்பட்டி. அழகு பெண்மகளே, நீதானே? நான் தான் வள்ளி. அடி பொண்ணா பிறந்த போல எங்க அம்மா மருமகளே, நான் கைராசி காரனடி, என் கைய தொட்டு பாத்துக்கடி, என் கைய தொட்டு பாத்துக்கடி. சீமச்சமத்தீரா தாத்தி நீ சிரிச்சா தானே மகராஜி, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவே, நீ அனுமதி இல்லமோ நாச்ச மாட்டே. ஆசைப்பட்டவனா விட மாட்டே, ஓ அனுமதி இல்லாம தொட மாட்டே. வந்தவளே சின்னவளே, வந்தவளே சின்னவளே, தூர பொட்டு வச்சு வந்தவளே, கட்டி வந்தவளே சிட்டு குருவி, ஒரு சிட்டு முகம் மின்னுதடி வந்த தடவி. பரவாயில்லையா? இந்த பிள்ளை நல்லா ஆடுது, நல்லா பாடுது. வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல. இந்த அக்கா பேர் என்ன? இந்த அக்கா பேரு ராதா செல்வி. அழகு பெண்ணு. அந்த அம்மா அங்க யாரம்மா? வள்ளியம்மா. என் தங்கச்சியா? தங்கச்சியை கூப்பிடுறேன். உங்க ஊர் பேர் என்ன?
தங்கச்சி பூங்காற்றே இந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ தனியா அவ இல்லாமே நெஞ்சம் வாடுதே. யாருக்கு உங்களுக்கு? சரிம்மா அந்த அம்மா கொஞ்சம் குளிச்சு அள்ளி முடிச்சு வெட்டி ஓடிச்சு வெள்ள சீடிச்சு சோறு கொண்டு வாழ குருத்துகள மாமா மச்சான் தேடி முடிங்க. கொஞ்சம் குளிச்சு அள்ளி முடிச்சு வெட்டி ஓடிக்க மெல்ல சிரிச்சு நெஞ்சோக்கு வெட்டுகளா வாழ தந்துகளா ஆடி குருத்துகளா மாமா மச்சான் தேடி முடிங்க. பாரரையா மன்னாரு வருஷம் ஒரு நாள் குடிப்பாரு வயசு பொண்ணு குண்டாக்கா வளைஞ்சு நெளிஞ்சு சிரிப்பாரு பாரரையா மன்னாரு வருஷம் ஒரு நாள் குடிப்பாரு வயசு பொண்ணு குண்டாக்கா வளைஞ்சு நெளிஞ்சு சிரிப்பாரு பொன்னையா பொன்னையா, என்னையா என்னையா, பொன்னையா என்னையா கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சு குடிச்சு பாரையா இல்லையா சேலை கட்டி கொள்ளையா மஞ்சள் குளிச்சு அள்ளி முடிச்சு கட்டி மெல்ல சிரிச்சு ஆள பாரு கரியாட்டம் ஆசையில இது நரியாட்டம் ஆள ஒட்ட நறுக்குகடி வாலில் திமிர முறுக்குகடி ஆள பாரு கரியாட்டம் ஆசையில இது நரியாட்டம் ஆள ஒட்ட நறுக்குகடி வாலில் முறுப்ப முறுக்குகடி சந்திரனே அழகு இந்திரனே சந்திரனே அழகு இந்திரனே இந்த சப்பானிக்கு சபல பாருங்க அழகப்பா அழகப்பா ஆனழகே நீயப்பா மஞ்சள் குளிச்சு அள்ளி முடிச்சு திரோடிக்கு மெல்ல சிரிச்சு நெஞ்சோடு பெட்டுகளா இளவால வாழ குருத்துகள மாமா மச்சான் தேடி முடிங்க. தேடி முடிங்க. அண்ணா அம்மா அழைத்த காரணம் நம்ம இடத்திற்கு வேடூர் வந்திருக்கண்டா வேடு வர என்ன வேலையா வந்தாரா மான தேடி வந்தார் மானை கேட்டு மானை கேட்டு மானிங்க வந்ததா சொல்றாரா சொல்லிட்டேன் மானிங்க வரலன்னு மறுப்பு சொன்னீங்களா மறுப்பு சொல்லிட்டேன்ல நம்ம காவல்ல இருக்கும்போது எப்படின்னா மானிங்க வந்திருக்கோம் என்ன சொல்றாரு 1 கிலோ மிளகா வத்த வாங்கி தரேன்டா மானிங்க தான் இருக்குன்னு சொல்றாங்கறாரு மிளகாவத்து எதுக்கு உங்களுக்கு வருக வருக வேடவரே வருக வருக உங்களுடைய வரவு நல்வரவாக இருக்கட்டும் என்னுடைய அண்ணன் சொன்னார் ஏதோ மானி தேடி வந்ததாக வாருங்கள் எங்க பார்த்தீர்கள் மான் எவ்வாறு இங்கு வந்ததாக கூறுகிறீர்கள் மானுக்குரிய சிறப்புகளை எடுத்து சொல்லுங்கள் எங்களால் என்ற உதவியை செய்கிறோம் பாருங்க அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. வறுமொழியிலே அழகான ஒரு மான் கூட்டத்தை பார்த்து இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன, இதனுடைய அழகு என்ன அப்படின்றத நான் எடுத்து ஓதட்டுமா? போய் ஓதுவாரு ஓதுறாரா பாடுங்க எடுத்து சும்மா பேசுவது ஓதுவது எல்லாமே ஆமா. 1000 விஷயம் இருக்குமா. மலையோரு கண்டே அழகான மானே, மலையோரம் கண்டே அழகான மானே, மானோடு நானோ விளையாட தானே. கடைவாணி திகழோ எனதாசை மானே, எனதாசைமானே, கவிமாலை சூடும் எனதாசை மானே. எனதாசை அழகுள்ளமா எனதாசைமா,
மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற ஒரு காரணத்தாலே நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கிற மானை வாங்க. என்ன வாங்கண்ணா அப்படி வாங்க. என்ன மானை வந்து என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி மானை கொடுங்க அனுமதி கொடுங்கனா எப்படி? மான் இங்கதான் இருக்கு. கிடையாது. என் காவலை மீறி இங்க மான் குட்டி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அம்மா நீ எல்லாம் சொல்லி சமாளிக்கிறேன் தவிர. யாரு நானு? இல்ல. என்ன உங்கள்ட்ட சமாளிக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல. அண்ணே சொன்னாரு. என்னன்னு? ஐயா ஒருவேளை நான் பார்த்திருக்கலாம் இல்ல பார்க்காம இருக்கலாம். சரி. அவங்க எல்லாம் அவநம்பிக்கையில அவங்க எல்லாம் நியாயம் ஒத்துக்கிட்டாங்க. என்ன நியாயம்? என்னுடைய கவனக்குறைவா கூட இருக்கலாம்னு. அதெல்லாம் கிடையாது. எல்லா நேரங்களும் தோழி பொண்ணு எல்லாம் சொன்னாங்க. ஏத்துக்கிறதெல்லாம் நியாயம் இல்ல. தேவையில்லாம இவன் பொதுவாவே யார்ட்டையாவது வழக்காடுறது எதுக்கு இந்த பஞ்சாயத்து அப்படின்னு போனா போட்டு போயா அப்படின்னு ஏத்துக்கிறது அது நியாயம் கிடையாது. சரி சரி. வரீங்க மான் குட்டிங்க வரல. நீங்க மான் மேல இருக்கிற அதே அந்த அந்த ஆர்வத்திலேயே மானிங்க வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கற்பனை. ஆர்வம் தாங்க. ஆமா. உலகத்துல ஆர்வத்துக்கு மறுபேர் கிறுக்குன்னு சொன்னா. சரி. இல்லையா? சரி. இப்ப சிவனுக்கு சிவன் இருக்காரு. ஆமா. அவருக்கு என்ன தன்மை? எங்க அவர் தாங்க ஐந்தொழிலுக்கும் அதிபதி. பாருங்களேன். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் எல்லாமே அவர் தான் பாக்குறாரு. அப்ப எல்லா வேலையும் பாக்குறாரு. அவருடைய கடமை. சிவபெருமானுடைய நடராஜரை பாத்திருக்கீங்க? ஆமா. அந்த நடராஜருடைய திருமேனிலே தெரிஞ்சுக்கலாம். கையில நெருப்பு இருக்கு. நெருப்பு என்ன பண்ணா அழிச்சிரும் எல்லாத்தையுமே. இது நெருப்பு அழிக்கும். கையில உடுக்க இருக்கு இன்னொரு கையில. அது எல்லாத்தையுமே படைக்கக்கூடிய வேலையை செய்யும். இன்னொரு கை இப்படி காத்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன செய்யும்? நமக்கெல்லாம் அருள் செய்யுது. கால்ல யார் இருக்கா? முயலகன்ற ஒரு அரக்கனை மிதிச்சிட்டு இருக்காரு. எப்படி ஆணவம் அழியுதோ அது போல அழிக்கிறது. இந்த மாதிரி அழித்தல், அருளல், மறைத்தல் எல்லாத்துக்கும் அவர் தாங்க அதிபதி. ஆமா. அந்த வேலை செய்யறது யாரு? சிவபெருமான். சிவபெருமான். ஆமா. அவருடைய மனைவி யாரு? பார்வதி தேவியார். அந்த அம்மாவுக்கு என்ன சக்தி உண்டு? என்ன சக்தி? உடம்புல எல்லாருக்கும் சக்தியை கொடுக்கறதா வேலையே. அந்த அம்மாவுக்கு அந்த வேலை. ஆமா. பிரம்மனுக்கு என்ன வேலை? படைக்கக்கூடிய வேலை. அவருக்கு என்ன வேலை? படைக்கிற வேலை. அவருடைய மனைவி யாரு? கலைவாணி. கலைவாணிக்கு எல்லாம் அதிபதி. பாருங்களேன். மகாவிஷ்ணு யாரு? காக்கும் தெய்வம். உயிர்கள்லாம் காக்குறாரு. மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. சித்திரகுப்தன் பாவ புண்ணிய கணக்கு எழுதுறாரு. யமனுக்கு என்ன வேலை? உயிரை எடுக்கிற வேலை. பாருங்க, ஒவ்வொரு ஆளுக்கு இந்த உலகத்துல கடமை இருக்கு. இறைவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா நீங்க எப்படி சும்மா தெரியுறீங்க? பொறுங்கம்மா. என்ன கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்ட காரியம் நடக்காது. என்னவாமா நீங்க கோவப்படலாமா? வீட்டுல பாருங்களேன். நீங்க ஆள் வேறயா? சுருக்கமா சொல்றேன். என்ன சொல்லுங்க? வீட்டுல ஒரு கணவன் மனைவி. மனைவி சொல்லுவதை கணவன் கேட்கணும். கணவன் சொல்லுவதை மனைவி. இதுதானே குழு இன்பம். இந்த இடத்துல பெண்கள் வந்து கோவப்பட்டா காரியம் நடக்குமா? எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் கேட்டுக்க முடியாது. நியாயம்னு ஒண்ணு இருக்கு, நீதினு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் நமக்கு வேண்டப்பட்ட சொல்றான்றத ஏத்துக்க முடியுமா? கிடையாது. ஏத்துக்கூடிய விஷயம் மட்டும் ஆகாத ஆளே சொன்னாலும் அதுல நீதி இருந்தா ஏத்துக்கறணும். மனுநீதி சொல்லன பத்தி தெரியும்ல? கண்டிப்பா கண்டிப்பா. என்னங்க அவனை விடவா ஒரு மன்னன் நீதி வழுவாம வாழ இந்த உலகத்துல வேணும். தாம் பிள்ளைன்னு கூட பார்க்காம ஒரு பசுமாட்டுக்குரிய அந்த நீதி கிடைக்கணுன்றதுக்காக தாம் பிள்ளைய தேர்ல ஏத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு தைரியமும் அந்த நீதி வழுவாம ஆட்சி புரிய அந்த தன்மை யாருக்கு வரும்? கண்டிப்பா. பாத்தீங்களா? அப்படிலாம் அந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. ஆனா நீங்களா வாயை திறந்தாலே பாருங்களேன். அவரை போல இன்னொருத்தர் இருந்தாரு, சிபி சக்கரவர்த்தி. ஆமா. ஒரு புறா அடைக்கல வந்ததுக்காக என்ன செஞ்சாரா? தன்னுடைய தொடையில அப்படி சதை பகுதியை அறுத்து கொடுத்தாராம். அந்த புறா என்ன எடை இருக்கோ அந்த எடைக்கு தகுந்தவாறு கொடுத்தாரா சிபி சக்கரவர்த்தி. கொடுத்தாருல இருக்கா இல்லையா? சரி. இப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க, இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. நியாயமா நீதியா? நீங்க இப்படி அநியாயமா பண்றீங்களே. ஒரு சொல்லுக்காகத்தான் ஹரிச்சந்திரன் 56 நாடுகள் இழந்து மனைவி மக்கள் எல்லாத்தையும் போறாருல. பொய் சொல்ல மாட்டேன். 7 ஜென்ம பாவத்தை ஒரே ஜென்மத்தில் அனுபவிச்சா 100 ஜென்ம இன்ப துன்பங்களை ஒரு பிறவிலே அனுபவிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டானா. பாத்துக்கங்க, ஒரு பிறவில இதை பூரா அனுபவிக்கணும். இப்படாத துன்பப்பட்ட சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக அப்படியெல்லாம் போராடி இருக்காங்க. நீங்களா வாயை திறந்தா பொய்யா? ஏமா நானா பொய் பேசுறேன்? ஆமா ஆமா. பொய் பேசுற நீங்களா நானா? சொல்ல போனது உலகமே பொய்யான உலகம் தான். சரி சொல்லுங்க, அப்ப எது நிலையற்றது? இல்ல மனிதனுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. பாண்டிய மன்னன் கூட தவறான தீர்ப்பு சொல்லிட்டேன்றதுக்காக சரி உயிரை விட்டானா இல்லையா? அன்னைக்கு உயிரை விட்டுதான் பூமியில புதைஞ்சு இன்னைக்கு பாண்டி முனீஸ்வரரா உட்கார்ந்துருக்கானா. ஏன்? அன்னைக்கு தான் நான் நீதி தெரியாம நியாயம் என்னன்னு தெரியாம தவறான ஒரு நீதியை கொடுத்துட்டேன். ஒரு உயிர் சாவதற்கு நான் காரணமாயிட்டேன். ஆனா இனிமேல் இந்த கலியுக தெய்வ மக்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல யார் வாசப்படி தேடி வந்து நின்று பா எனக்கு அநீதி நடந்துருச்சு நீதான் கேட்டு சொல்லணும்னு கேட்டாலும் அவங்களுக்கான நீதியை கொடுப்பேங்கிறாராம். உண்மைமா? எங்க கொடுத்தாரு? அப்படி சொல்லாதீங்க. பாண்டிட்டு நிறைய முறை நல்ல அரசன் தெய்வம் நின்றுதான் கொள்ளும். பாருங்க, நம்மளும் பாண்டி சாமிகிட்ட போய் நீ தகுந்த முறையில் அவருடைய குறைகளை சொல்லி நீங்க என்ன வேண்டுறீங்களோ
கண்டிப்பா நான் கண்ட அனுபவம் நடக்குது. ஏங்க அவரே குழப்பத்துல ஆயிட்டாருங்க. ஏன் தெரியுமா? தப்பு பண்ணவனும் போய் என் மேல என்னையா தப்பு இருக்குன்னு வேண்டியான், தப்பு பண்ணுனானேன்னு போய் குற்றம் சுமத்துறானா அவன் மேலதான் தப்புன்னு வேண்டியான். அவர் மட்டும் இல்ல, சாமி கூட அப்படித்தான் இருக்கு. வாங்க இங்க பாருங்க, சும்மா இருங்க, சிரிச்சு இந்த நேரத்தை போகாதீங்க, கிளம்புங்க முதல்ல. நான் நல்ல பிள்ளையா இருக்கீங்க, உங்களை பார்த்த உடனே ரொம்ப ஆசையா போச்சு. எனக்கு என்ன ஆசையா போச்சுன்னா புரியல. ஆசையா போச்சுன்னா நம்ம இனத்தை இப்படிப்பட்ட பிள்ளையா சந்தோஷப்படுறேன். உங்க பேச்சுவார்த்தை சரியில்லை, பொறுங்க ஒழுக்கமா பேசிக்கங்க. இங்க பாருங்களேன், என்ன உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. எனக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கணும்? மான பிடிக்குது அப்புறமா இருக்கட்டும். எனக்கு உங்களை பிடிக்கல, கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. பாருங்களேன், உங்க பேச்சுவார்த்தை சரியில்லை. இனத்தை காக்கும், சரி வேலி பயிரை காக்கும். சாதி பற்றி கூட சொல்றாங்கல்ல, சன்னியாசிக்குன்னா. ஆமா, ஒரு இடத்துல கூட ஒரு மாட்டுக்கு கொம்பு பிடிச்சு போட்டா அந்த குலத்துக்கே இருந்தானே, இடத்துக்கே அவமானம். ஆமா ஆமா, நீங்க எல்லாம் பேசுறீங்க. சரி, உங்க 4 பேர் பொல்லாவ சொல்ல கூடாது இல்லையா? என்ன பொல்லாத? ஏங்க வேடுவர் நீங்க வேற அந்த 4 பேர் என்னைக்கு பேசல? 4 பேர் பொல்லாதவன் சொல்ல கூடாதுன்றதுக்கா வாழ்றது வாழ்க்கையா? நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு, நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு. அத உணரணும் முதல்ல. பரனங்க 4 பேர் என்னைக்கு பேசாம இருந்தாங்க? உலகம் 1000 சொல்லட்டும், அவனுக்கு அவன்தான் நீதிபதி. கண்டிப்பா. ஏன் நான் கேக்குறேன், ஏங்க ஒண்ணும் இல்லங்க, அதாவது கதை கட்ட ஒருவர் பிறந்து விட்டா கண்ணகி வாழ்க்கையிலையும் கலங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. கண்ணகியாவே இருந்தாலும் கதை கட்ட பிறந்தவன் வந்து கண்ணகியை கலங்கன்னு சொல்லலாம். காப்பாற்ற சிலர் இருந்து விட்டால் கயவர்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்குதா இல்லையா? அப்ப காப்பாத்தாம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி வாங்க, நன்மை தீமைங்கிறது எதுல இருக்கு? பாக்குற கண்ணோட்டத்துல தாங்க இருக்கு. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், ஒரு துறவியில போய் வரம் கேட்டிருக்கான். என்னன்னு, சாமி நான் எல்லாரு கண்ணுக்கும் நல்லவனாவே தெரியணுங்க, நல்லவனாவே வாழணும், அப்படி ஒரு வரத்தை கொடுங்கன்னு. துறவி பார்த்தாரு, நீங்க கேட்ட வரம் இன்னும் தெய்வத்துக்கே கிடைக்கல. தெய்வத்தை பாதி பேர் நல்லவங்கிறாங்க, தெய்வமே இல்லைங்கிறாங்க, தெய்வம் இருக்குங்கிறாங்க. இப்படி கடவுளே இந்த மாதிரி விமர்சிக்கப்படும் பொழுது ஒரு மனிதனா இருக்கக்கூடிய நீ எல்லாரு கண்ணுக்கும் நல்லவனா தெரியுது, நடக்கிற காரியமா? வா உனக்கு இதை உணர்த்துறேவான்னு அழைச்சிட்டு போற. அழைச்சிட்டு போனவரு, வெறும் வேட்டியை மட்டும் கட்டிக்கப்பா, சட்டம் வேண்டாம் அப்படின்னு ஒரு மரத்தடியில அப்படியே காலை பொழுது அப்படியே கொஞ்சம் சாஞ்சு மத்திய நேரம் வர்ற மாதிரி ஒரு நேரம் படுக்க வச்சுட்டு போயிட்டாரு. தூங்காம முழிச்சிருந்து கேளுன்னு வாடுக்க படுத்திருந்தான் மரத்தடியில. அங்கிட்டு இருந்து பாருங்க, ஒரு விவசாயி ஒருத்தர் ஒரு மண்ணட்டியை தோல்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து வந்தவர் அப்படியே வெயில் கலப்புல துண்டை எடுத்து வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு மண்வெட்டியை கீழே வச்சுட்டு இவனை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சொன்னாரா, நம்ம தான் பெரிய விவசாயி உழைப்பாளி நினைச்சோம், ஆனா நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் எத்தனை வரப்ப விட்டுனானோ தெரியல, இவ்வளவு களைப்பா தூங்குறானப்பா, இவன் இல்லையா உழைப்பாளி அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அதுக்கப்புறம் பாருங்க, அங்க இருந்து ஒரு திருடன் வந்திருக்கான். திருடன் சொல்லியிருக்கான், நம்ம தான் பெரிய திருட்டு பையன் நினைச்சோம், ஆனா நமக்கு முன்னாடி ராத்திரி முழுக்க எங்க திருடனான்னு தெரியல, இப்படி தூங்குறானப்பா களைப்பா அப்படின்னு. அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு துறவி வந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நம்ம தான் பெரிய ஞானின்னு நினைச்சோம், ஆனா நமக்கு முன்பாக யாரோ ஒருத்தர் இல்லறமே வேணான்னு இப்படி வந்து துறவு பூண்டு படுத்திருக்காரு. சே, இவர் தாயா சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாராம். 4வது ஒரு ஆள் வந்திருக்காரு. அந்த ஆளுக்கு நிக்க முடியல, மது போத. அந்த ஆளு சொன்னாரா, நம்ம தான் பெரிய குடிகார பையன் நினைச்சோம், ஆனா நம்மளை காட்டிலும் எவன் இவ்வளவு பெரிய குடிகாரன்னு தெரியல, இப்படி குடிச்சு புட்டு இப்படி தூங்குறானா இந்த பட்டப்பகல்ல. நானா 4 பேரும் போன பிறகு படுத்திருந்தவன் எந்திரிச்சு போய் துறவியை பார்த்தானா. என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்டாரா. என்னங்க அது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்திருந்தேன், தூங்குற மாதிரி நடிச்சதுக்கு இந்த கொடுமையா? கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடந்து போச்சு. ஆமா, விவசாயி வந்தான், உழைப்பாளிய பார்த்தான், துறவி வந்தான், சாமியாரா பார்த்தான், திருடே வந்தான், திருட்டு பையலா பார்த்தான், குடிகார பையன் வந்தான், குடிகாரனாவே பார்த்துட்டாயா அப்படின்னா. இப்பதான் அவர் சொன்னாரா, பாரு நீ படுத்திருந்த கொஞ்ச நேரத்துல இந்த உலகம் 4 விதமா உன்னைய பார்க்கும் பொழுது நீ வாழ்ற அந்த வாழ்க்கையில எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்றது நடக்குமா? நடக்காதுலப்பா அப்படின்னு புத்திமதி சொன்னாரா. உண்மையா இல்லையா? அருமையான கருத்துமா. ஏன் சொல்ற அப்படின்னா, உலகத்துல பார்க்கும் கண்ணோட்டம் தான் தவிர எது நல்லது நினைச்சா நல்லதானே. பாருங்க, பட்டினத்தாரு எல்லாம் வேண்டாம்னு ஒதுங்கி போயிட்டாரு, இறைவனே தஞ்சன் போயிட்டாரு. அப்ப தன்னுடைய பெற்ற தாய்க்கு ஒரு ஈமக்காரம் செய்யணுன்றதுக்காக அந்த ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு வரப்புல தலையை வச்சு அவர் தூங்கும் பொழுது தண்ணிக்கு போன 2 பெண்கள் சொன்னாங்களாம், இங்க பாருங்க, ஒரு முனிவரா போற எல்லாத்தையும் வெறுத்து போறாரு, வெறுத்து போனவர் இன்னமும் தலைக்கு தலைகாணி வேணும்ன்றத பார்த்து வரப்புல தூங்குறாரு. பார்த்தீங்களா, சுகந்து எடுது அப்படின்னு சொல்லி பெண்கள் அப்ப பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தானே எல்லாம் வேறு. நீங்க இப்படி 1000 விஷயம் சொல்றீங்கல்ல, நீங்க சொல்லுங்க, நான் மானுக்கு தான் வந்து நினைக்க வேணாமா? நீங்க என்ன மானுக்கு வந்திருக்கீங்க நினைங்க, நல்லது நினைங்க, நினைக்க முடியாது, எல்லாம் நல்லமையே நடக்கும். ராமதாசன் நீங்க வா போய் பேசிக்கிறோம். என்னன்னு இல்லங்க, என்னங்க நல்லா பேசுங்க. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. மான் குட்டிங்க வரலங்கிறது உண்மை. நீங்க வந்துகிட்டு மான் வந்துச்சு நீ இத்தனை நீங்க தலையில அந்த தண்ணி குடிச்சாலும் மானை வாங்க முடியாது. என்ன ஆகனா? அன்பால் உலகத்துல அன்பே சிவம்னா அன்பால சாதிக்கலாம், அதிகாரத்தால் எங்கேயும் முடியாது. ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகாரம் எங்க செலுத்தணுமோ அங்க செலுத்தினாத்தான் அதிகாரம் வெல்லும். உண்மைதாங்க.
எல்லாருக்கிட்டையும் அன்பா சொல்ல முடியாது. எதிர நிக்கிறது சில நேரம் எரும மாடா கூட இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பாசையில மனுஷன் மட்டும்தான் இருப்பானா? ஏங்க சில நேரங்கள்ல சில பேரை எப்படி கையாளணும்னு இருக்கு. ஒரு சாலை இருக்கு, அழகான சாலையில எரும மாடு சாணி போடுது. நம்ம என்னடா இந்த நேரத்துல இப்படி அசிங்கம் பண்ணுதேன்னு நம்ம என்ன பண்ணணும்னா ஒதுங்கி தான் போக முடியும். எரும மாடை கூப்பிட்டு எரும மாடு இங்க எல்லாம் சாணி ஓடாதானே அதுக்கு அறிவு வருமா? இந்த மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் தவிர்த்து இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி போய்கிட்டே இருக்கணுமே தவிர யாரையும் கூப்பிட்டு இது இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு காரணம் இந்த கலியுகத்துல வர வந்து அம்மா வள்ளியம்மா சொல்லுங்க வேடு வர கலியுகத்துல வெங்கடா கோணேத்தனா வாப்பா இந்த கலியுகத்துல சரி பாருங்களேன், சொல்லுங்களேன். ஒருத்தர் குற்றம் செய்யறாங்க அப்படின்னா அந்த குற்றத்துக்கு துணை போனா அவன் நல்லவன். சரியா? ஆமாங்க. குற்றத்துக்கு துணை போனால் உதித்தவே ஊருக்கு பெரிய ஆளு. அதை விடுங்க. குற்றத்துக்கு துணை போனால் அவன் நல்லவன், குற்றத்தை சுட்டி காட்டால் கெட்டவன். இந்த உலகம் நல்லா இருக்குமா? என்ன பண்றதுங்க? மனச்சாட்சி உண்டு இல்லையா? ஆமா. உலகத்துல மனச்சாட்சிக்கு மீறி தெய்வமே இல்லைன்னா. ஆமா. ஏமா இவ்வளவு பேசுறீங்களே, மான் இல்லன்ற உண்மை தெரியுமா? நல்லா தெரியும். மான் இருக்குன்னு தெரியுமே. இல்ல பாருங்க, நீங்க சரியா வர மாட்டீங்க. உங்களை எப்படிங்கிறது பாருங்க, உங்களுக்கு ஒரு ஆளத்துல சரியா வருவேன். எதுக்கு? எல்லா வகையிலுமே வருவீங்க. பேச்சுவார்த்தை சரி. நம்புங்க. என்ன உங்களை யாரே தெரியும் எப்படியா நம்புறது? சும்மா அங்க கோவம் வந்துரு எனக்கு. எல்லாம் முகம் நெத்தி நேரம் விபூதி டப்பாக்களை விழுந்த மாதிரி பட்ட வேற இதுல முத்தமே வரான் சொம்ப தூக்கி உள்ள வைனா. அட பரவாயில்லையே. கிளம்புங்க முதல்ல. பார்த்தாலும் பார்த்திருக்கேன், ஒண்ணு மாதிரி பொம்பளை பார்த்தலமா. ஆமா, நான் வர அப்படியே ஏமாத்தி இப்ப ஒரு மான் குட்டி பிடிச்சு நான் தான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் குணமா சொல்லும் பொழுது இங்க இருந்து ஓடி போயிருங்க. இல்லனா ஊரை குட்டி எங்க அண்ணன் தம்பிகளை பூரா வர வச்சு பாருங்க, அந்த மரத்துல கட்டி வச்சு தோலை. அதான் கண்டிப்பா சரியான உருப்படி தூக்கம் போல அப்படின்னா நீங்க நானும் முருகன் பதுக்கே வரல போமா வராதியன்ற ஓடி போயிருங்க அங்கிட்டு. காலெடுத்து நீ நடந்து கானகத்தை தான் அடைந்து காலித்தனா மாத்தினை நடக்கலாகுமா? காவலுக்கு மட்டும் தடை போடலாகுமா? போங்க 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 மான தேடி போங்க. போங்க 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 மான தேடி போங்க. காலெடுத்து நீ நடந்து கானகத்தை தான் அடைந்து காலித்தனா மாத்தினை நடக்கலாகுமா? காவலுக்கு மட்டும் தடை போடலாகுமா? போங்க போங்க மான தேடி போங்க. எப்படி தெரியுது? நாம நீ என்ன மீச வச்சா அது இது அரும்பு மீச. இது ஆள் எம்ஜிஆர் மாதிரி இருக்கனா? நேத்து ஒருத்தர் வந்து 23 புடிக்க வச்சிருக்காரு. என்ன சொன்னீங்க? அரும்பு மீசைங்க வாங்க செக் பண்ணுவோம். இல்ல அது தேவையில்லை. நுனி எண்ணெய் தடவை தொட்டு வச்சிரு. நடிகர் லூசு மாதிரி இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் லூசு போனா என்ன நைனா? எம்ஜிஆர் னு சொல்லிடாதீங்க இனிமேல். பாத்தியல எங்க அண்ணன் எப்படி சொன்னாருன்னு. யார் பைத்தியம் பாருங்க. நம்பு உடைய. பைத்தியமா? பைத்தியம் எப்படி வாசிக்கும் தெரியுமா விடுவரே? மீச வச்ச ஆம்பளைங்க தோணலையே முன்போது இது தெரியுமடகோ காணலையே ஆசையாலே ஆசையாலே மோச போய் ஆசையாலே மோச போய் ஆடி வட்ட ஓடுகின்றாய் அல்லவா உங்க பாட முட்டதான் நறுக்க வேண்டும் அல்லவா மாட தேடி போங்க போங்க மாட தேடி என்ன வாங்கண்ணா? நீங்க என்ன எங்களை வாங்கங்கறிய? பாவம் ஏன் நிலத்துல நின்னுக்கிட்ட? நாங்க தான் உங்களை சொல்லணும். அனுபவம் பெருசா அனுமானம் பெருசாமா? அனுபவம் அப்படிங்கிறது தெரிஞ்சது இல்ல. ஆனா பெண்ணா வாங்க சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? வாங்க என்ன சொல்லுவாங்க? என்னம்மா என்னம்மா கூட புரிய மாட்டீங்க. எனக்கு இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. போமா பிரச்சனை நீ நினைக்கிறீங்க? பாருங்க வாங்க விஷயத்துக்கு வந்துட்டேன். சொல்லுங்க. எதுக்கு இந்த வம்பு? மான பாத்தியல? நல்லா மான பத்தி தெரியுமா?
மானை பார்த்தது உண்மைனா அந்த மான் குட்டி எப்படி இருக்கும், மான் குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்குன்னு எடுத்து சொல்லுங்க. மானை கொடுக்க நேரம் காலத்து கருதி பந்தயம் மாடு விட போறாங்க. ஆமா ஆமா, மானுக்கு உண்டான அடையாளம் இந்த சொல்றேங்க ஐயா. கயாதகானகத்தே நின்றுள்ளாவோ, கயாதகானகத்தே நின்றுளாவும், கயாதகானகத்தே காயாதகானகத்தே நின்றுள்ளாவும் நின்றுளாவும் காரிகை ஜாதிமான், நல்ல ஜாதிமான், மேயாத மான
வேண்டிய பெண் யாருமே இல்ல. என்ன எதுக்கு வந்தீங்க? இப்பதான் வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. தேவையில்லாத விலை வாங்குறீங்க. பாருங்க. கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிக்கலையே உங்களை. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உங்களை கட்டிக்கிற மாட்டேன். நான் சொல்றேன் கேளுங்க. என்ன? நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். ஓ மூக்குக்கு யார் வச்சு வர மாட்டாங்க. உங்களுக்கே பிடிக்கலையா? உங்களுக்காக பிடிக்கல, எங்களுக்கு நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. என்னன்னு கேளுங்க. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன